அரோகரா அரோகரா சொல்லுடா. 1000 பாவம் தீரும். ஆமா, அப்படி அரோகரா அரோகரா என்றாலே 1000 பாவங்கள் தீருமா. ஆக நாமெல்லாம் புண்ணியத்தை சேருவோம் அப்படின்ற மாதிரி சரி இருக்கட்டும். ஆக என்னுடைய தந்தையாகப்பட்டவர் நம்பி மன்னன், நம்பி நாயகன், நம்பி தலைவனாகப்பட்டவர் முருகனை அனுந்தம் வேண்டிக் கொண்ட காரணத்தினால அப்பாவுக்கு பொம்பளை பிள்ளையா கிடைச்சிருக்கு. ஆக பெண் குழந்தை இல்லாத காரணத்தினால, பெண் குழந்தை கிடைத்த காரணத்தினால என்னுடைய பிள்ளை வள்ளி மங்கை பருவம் அடைந்து விட்டு நீ காவலுக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு நேற்று கிடந்த காரணமாக, வேண்டுதல் காரணமாக காவலுக்கு போக சொல்லியிருக்காரு. வந்தோடனே காவல் பார்த்தா நல்லாவா இருக்கும்? என்ன மாமா லைட்டா காதல் பண்ணுமா? லைட்டா காதல், முழுமையான காதல்ங்க. அறகுறை இலக்கம் வேலை இல்லை, முழுமையா இருக்கணும். சரி இருக்கட்டும், சரி இருக்கட்டுங்க. என்ன காரணம்? இதே வந்து காதல் கதை தானுங்க, ஸ்ரீ வள்ளி திருமணம். ஓ சரி இருக்கட்டும், யாருனாலும் காதலிக்க கூடாது. ரே நான் உனக்கு சித்தி வேணும்டா. சரி இருக்கட்டும் பாருங்க. ஆக அப்பேற்பட்ட எம்பெருமான் முருகப்பெருமான் கதையை சொல்லட்டுமாங்க, காதலை சொல்லட்டுமாங்க. அவர் எப்ப வருவாரு, எப்படி வருவாரு? வருவார் 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 வருவார். ஏ அப்பா, இன்னைக்கு வந்திருக்க முருகன் சரியா ஆள் ஒரு 8 மணிக்கு வெளியில வந்துருவாருன்னு நினைக்கிறேன். 8 மணிக்கெல்லாம் மணிமுத்து அங்கே பழையஞ்சு குடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. சரி இருக்கட்டும். குறித்த நேரத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் சரியான நேரத்தில் ஆளை 3 மணிக்கு ஆளை வெளியே வெளியிடுவான். அப்பேற்பட்ட முருகப்பெருமானை என்னுடைய வயது எத்தனை கேட்டீங்களாங்க? என்னுடைய வயது எத்தனை தெரியுமா? என்னுடைய வயதோ 12ல இருந்து 13 ஆரம்பம். என்ன சிவசிவா, என்ன எத்தனை வருஷமா? 13 வயசு. வள்ளியோட வயது கதை பிரகாரம் 12 தானேப்பா ஆரம்பமே. ஆக பாருங்களேன், அப்பவே ஒரு கவிஞன் 50லும் ஆசை வரும் இருக்காங்க. 50 வயதுல ஆசை இருக்கும் பொழுது என்னுடைய வயது 12 வயது. எனக்கெல்லாம் அம்புட்டு ஆசை இருக்கு. சரி இருக்கட்டும். ஆசையெல்லாம் மனிதன் நிறைய மனிதன் இருக்காங்க. ஆசையில் எத்தனை விதமான ஆசை? ஒன்று சிற்றின்பம், மற்றொன்று பேரின்பம். சிற்றின்பம் என்றாலே காமக்கலைன்னுவாங்க, பேரின்பம் என்றாலே பக்தி கலைன்னு இருக்காங்க. இன்னொரு ஆசை இருக்குங்க, எனக்கு பிடிக்காத ஆசைங்க, அதான் பேராசை. பேராசைப்பட்டு வே ராமு பெரும் நஷ்டம். அப்புறம் கஷ்டத்துக்கு அந்த இடத்துக்கு போகக்கூடாது காரணத்தினால, பேரின்பத்தால பக்தியால என்னுடைய காதலை சொல்லட்டுமாங்க. எம்பெருமான் முருகப்பெருமானை எப்படி நினைச்சுக்கிட்டு தெரியுமா? 5 வயதுல அரியா பருவத்தில் ரொம்ப நாளா நினைச்சுக்கிட்டே இருக்கேன். ரொம்ப நாளா நினைச்சுக்கிட்டே இருக்கேன். ஏய் நீ எனக்கு மயம் வேணும்டா. சரி இருக்கட்டும் பாருங்களேன். ஆக 5 வயதுல வரக்கூடிய காதல் என்ன காதல் தெரியுமா? தெய்வீக காதல், ஆன்மீக காதல். அப்பேற்பட்ட காதல் மலையில எம்பெருமான் முருகப்பெருமானை என் கண்கள் நம்ம அப்படி வா 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 பண்றதெல்லாம் காட்டு முன்னாடி காதல், அது நம்மளுக்கு தேவையில்லை. சரி, அப்பேற்பட்ட காதல் மலையில எப்படி அந்த சிலு சிலு காத்து போல அஞ்சரையில சிலு சிலு சிலுவின காத்து பக்க வர வர உருகுது நாத்து. சிலு சிலு காத்து பக்க வர வர உருகுது நாத்து. புது புது வரிகளை போட்டு அதை படிக்கிறது பறிவது பாட்டு. புது அந்த காத்து நாத்து நீரவா மாமனே. சிலு சிலு சிலுவின காத்து பக்க வர வர உருகுது நாத்து. புது புது வரிகளை போட்டு அதை படிக்கிறது பறிவது
ஆக இருந்தாலும் எந்த விஷயத்துமே போட்டி இருக்கணும். போட்டி இருந்தா தான் ஒரு மனிதனாகப்பட்டவன் வாழ்க்கையில முன்னேற்ற முடியும். போட்டி அப்படின்னு யார் யாருக்கு போட்டி? அப்ப யார் யாருக்கு போட்டி இந்த இடத்துல? யாராருக்கு? என் அன்பு மாமா ராம்தாஸ். மாமா என்றாலே உயர்வான ஆளு, எப்பயுமே உயர்வான இடத்துல இருக்கக்கூடியவர், அப்படியே இருக்கட்டும். சரி இருக்கட்டும். ஆக எங்க மாமா ராம்தாஸுக்கும் ராமுக்கு எனக்கு போட்டியே கிடையாது. போட்டி போடுறதுக்கிட்டே கூடவே கூட்டிட்டு வந்திருக்க பாருங்க ஆள. யாரு? யாருப்பா அந்த சின்ன பையன் நம்மள நாரதன் அஞ்சரை கட்ட ஆறுமுகம். ஜெயபார்த்திபன். ஜெயபார்த்திபனா? நாரத மகாமுனிவர் செம்மணிப்பட்டி ஜெயபார்த்திபன். செம்மணிப்பட்டி ஜெயபார்த்திபனாம்ல வரட்டும் அவரு. ஆமா ரொம்ப சேட்டையாம்ல. அப்படியா? பயமா? பரம்பரைக்கே கிடையாது. வழியில வரட்டும். பேச ஆரம்பிச்சாருன்னா 6 மணி ஆகுமே. அது சரி பாப்போம். ஆனா சேட்டையாம்ல, தும்முறாம்ல, ஒட்டமெல்லாம் மஞ்ச கொழுப்பாம்ல, கரைச்சிடுறேன். வெளியில வரட்டும். ஆக வந்திருக்கக்கூடிய நாரதர் சேட்டை ஜெயபார்த்திபனா பள்ளி கலை அரசியா பாத்துக்கிறோம். என்னப்பா அது சரி கை தட்டுறீங்க, நல்லா இருக்கு போங்க. சரி ஒரு கட்ட இருந்தா கொண்டு வாங்க, ஆளை போட்டு ரெடி பண்ணிட்டீங்களா? இந்த ஜோலி வச்சுக்கிற கூடாது. சரி ஆக வந்திருக்கக்கூடிய நாரதர் சேட்டை ஜெயபார்த்திபனா வள்ளி கலை அரசியா. ஜெயபார்த்திபனுக்கு என்ன திறமை இருக்கு? வள்ளி கலை அரசிக்கு என்னப்பா திறமை இருக்கு? கழகம் உண்டு, கழகம் உண்டு, நிச்சயம் கழகம் உண்டு. பார்த்துக்கிறோம். இன்னைக்கு இந்த கூட்டம் இருப்பீங்களா? சிரிச்ச முகமே இருக்கீங்க, அதில் கைத்தட்டி ஆரவாரம் ரசிக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படி தான் இருக்கணும். என்னப்பா அப்போதான் தொழில் பண்ணுறதுக்கு நம்மளும் கூட 2 பாட்டு பாடக்கூடாதா, கூட 2 விஷயம் நல்ல விஷயத்த பேசக்கூடாதான்னு தோணும். சரி நீங்க அழகா இருந்தா பாட்டு நல்லா இருக்குன்றது. ஆனால் நான் எப்படி தெரியுமா சொல்கிறேன்? நான் எப்படி தெரியுமா உங்களை சொல்லுவேன்? உண்மையிலே சொல்கிறேன், விடிகிற வரைக்கும் நான் உங்களையெல்லாம் எப்படி தெரியுமா நினைப்பேன்? உங்களையெல்லாம் பெரிய 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 இல்லை அப்படியா? உங்களையெல்லாம் நான் எப்படி தெரியுமா நினைப்பேன்? உண்மையிலே இங்கே இருக்கக்கூடிய ஒளிபெருக்கி, இங்கே இருக்கக்கூடிய இசைக்கலைஞர்கள், உங்கள் இருவரையும் சொல்கிறேன் பாருங்களேன், நீங்கள் தான் எங்களுக்கு விடிகிற வரைக்கும் கடவுள் மாதிரி, கடவுள் மாதிரின்னு சொல்ல வந்திருக்கீங்க உங்களை. ஆமாம் கடவுள் மாதிரி நாங்கள் பார்த்துக்கிட்டு இருப்போம் போல. சரி இருக்கட. இருந்தாலும் அந்த நாரதர் மகாமுனிவர் யாருப்பா? அவரு ஜெயபார்த்திபன். ஆமாம் வழியில வரட்டு. அரிமா மகிமா லகிமா ஹரிமா பிராப்தி பிரகாமி ஈசத்துவம் அசித்துவம் என்று சொல்லக்கூடிய அஷ்டமாஜித்துக்களை ஏறது யாருன்னா நாரத மகாமுனிவர். முக்காலத்தை உணரக்கூடியவர், ஈரியில 14 லோகத்துக்கு போயிடக்கூடியவர். ஆமாம் அப்பேற்பட்ட நாரதர் வள்ளி என்ன பேசிக்கிட்டு இருக்கேன், என்ன பாடிக்கிட்டு இருக்கேன்னு அந்த துமுறு பிடிச்ச சேட்டை ஜெயபார்த்திபன் செவியால கேட்டுக்கிட்டே இருப்பாரு. வெளியில வரட்டும். இருந்துட்டாலும் இடமோ யாருக்கு சொந்தமான இடம்? எம்பெருமான் முருகபெருமானுக்கு சொந்தமான இடம். அப்பேற்பட்ட இடத்துக்கு வரும்பொழுது கொஞ்சம் குழு குழுன்னு எப்படி இருக்கு உங்களுக்குலாம்? நைஸா இருக்கா? குழு குழுன்னு தான் சொல்லணும். ஆமா, ஏன்னா இடம் வந்து குளிர்ச்சியான இடம், மலை சார்ந்த பகுதி. அப்பேற்பட்ட பகுதி யாருக்கு சொந்தமான பகுதி? எம்பெருமான் முருகபெருமானுக்கு சொந்தமான பகுதி. ஏன்னா முருகபெருமானுக்கு பிடித்த மலர் என்ன மலர்? குறிஞ்சி மலர் ஆகப்பட்டது. இந்த குறிஞ்சி மலர்லாம் ஆகும்பொழுது மலரி குறிஞ்சி மலரி மலரி குறிஞ்சி மலரி தலைவன் சூட நீ மலர்ந்தா பிறந்த பயனை நீ அடைந்தாய். மலரி குறிஞ்சி மலரி மலரி குறிஞ்சி மலரி யார்மடி சுமந்து தான் பிறந்தாலும் தாய்மடி வளர்ந்து தலைவனி தீரும். மகளே நீ பெண்களோ கொடியரும்பாய் செடியினில் தோன்றும் கோவிலில் வாழும் தேவனை தீரும். மகளே நீ பெண்களோ தலைவன் சூட நீ மலர்ந்தாய் பிறந்த பயனை நீ அடைந்தாய். மலரி குறிஞ்சி மலரி
ஓடேரி பாய்ந்திடும் நதி ஓடோடி வாருங்களே வாழ்மணம் ஒன்று பூமணம் ஒன்று காதலும் ஒன்று கலந்தது என்று நல்வாழ்த்து கூறுங்களே தலைவன் சூடு நீ மலர்ந்தாய் பிறந்த பயனேறி நீ அடைந்தாய் மலரே குறிஞ்சி மலரே நாயகன் வாழும் நாயகி நிழலே காவியம் சொல்லும் கழுத்தினில் மின்னும் மகளே உன் திருமாங்கல்யம் தாய்வழி சொந்தம் ஆயிரம் இருந்தும் தலைவனின் அன்பில் நிலை வருதான் உறவின் சாம்ராஜ்யம் தலைவன் சூடே நீ வளர்ந்தாய் பிறந்த பயனை நீ அடைந்தாய் மலரே குறிஞ்சி மலரே மலரே குறிஞ்சி மலரே நன்றிண்ணா நன்றி நன்றி கைதடி அனுபவத்திற்கெல்லாம் நன்றி 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 இருக்கட்டும் இருந்துட்டாலும் நன்றி அந்த ஐயப்பன் மீது ஒரு பாடல்